பாலியல் குற்றத்தில் தொடர்புடைய சிவராமன் கொல்லப்பட்டாரா என்ற கோணத்தில் அண்ணாமலை சந்தேகம் எழுப்பியுள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள தனியார் பள்ளியில் போலி என்சிசி முகாம் நடத்தி பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைதானவர் நேற்றைய தினம் தற்கொலை செய்திருக்கிறார். இது குறித்து பாஜகவினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தனது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே தனியார் பள்ளி போலி என்சிசி முகாம் நடத்தி பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைதான நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி சிவராமன் காவல்துறை சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு முன்பாகவே எலிமருந்து சாப்பிட்டு இன்று காலை உயிரிழந்துள்ள தகவல் சந்தேகத்தை எழுப்புவதாக தனது பதிவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவரது தந்தை அசோக்குமார் என்பவரும் நேற்று இரவு சாலை விபத்தில் மரணம் அடைந்த செய்தியும் வந்துள்ளது. இதிலையும் ஒரு சந்தேகம் இருக்கிறது அப்படின்ற ஒரு பதிவிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில இந்த இரண்டு மரணங்களுமே சந்தேகிக்கும் வகையில் இருக்கிறது. சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் சிவராமன் இந்த பாலியல் குற்றம் தொடர்பாக வேறு யாரேனும் முக்கிய புள்ளிகள் பெயர்கள் வெளியிடக்கூடாது என்பதற்காக இது கொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. சிவராமன் கொல்லப்பட்டிருக்கலாமோ என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளதாக அவர் தனது பதிவில் பதிவிட்டிருக்கிறார். மேற்கொண்டு உண்மையில் இந்த வழக்கில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளனரா அல்லது யாரேனும் காப்பாற்றும் நோக்கத்தில் தந்தை மகன் யாரேனும் காப்பாற்றப்படும் நோக்கத்துல இந்த மரணங்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறார். மேற்கொண்டு பள்ளி மாணவிகள் பாலியல் வன்கொடுமை தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு புலனாய்வு குழு இது தொடர்பான முழுமையான விசாரணையை நடத்தி இந்த கேள்விகளுக்கான உண்மையான பதிலை வெளிக்கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலையும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில கைது செய்யப்பட்ட அந்த பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக கைது செய்யப்பட்ட அவரின் மரணத்துல சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக அண்ணாமலை தனது ட்விட்டர் பக்கத்துல பதிவிட்டிருக்கிறார். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.